அவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னங்கிறத ஒரு சில காரியத்த மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொல்லிர்லாம். வருகிற மே 1ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி சங்கரன்கோவில் பகுதியில வச்சு நமக்கு ஒரு நாள் வாலிபர் கூடுகை நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அது வந்து சங்கரன்கோவில சுத்தி இருக்கிற ஒரு திருச்சபைகளை இணைத்து நம்ம வந்து ஒரு நாள் யூத் கேம்ப் ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை நீங்க சங்கரன் கோவில் பகுதியில இருப்பீங்க. நீங்க அந்த சங்கரன் கோவில் சுற்றிலும் அங்க இருக்கிற திருச்சபைகள்ல ஒரு வேளை நீங்க இருப்பீங்க அப்டின்னா, நீங்க தாராளமா அந்த கூடுகையில நீங்க கலந்து கொள்ளலாம். அதுக்கான உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சங்கரன் கோவில் பகுதியில இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மீட்டிங்க குறிச்சு சொல்லுங்க. காலையில நமக்கு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் ஒரு 4:00 வரைக்கும் நடக்கும். மதிய லஞ்ச் எல்லாமே நாங்களே குடுத்துருவோம். ஆனா எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த மாரி எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தருக்காக சேனைகளாய் நம்ம எழும்பணுங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு கூடுகையா இந்த கூடுகை இருக்கும். ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புறதுக்கு. சோ நீங்க ஒருவேளை சங்கரன் கோவில் பகுதிகள்ல இருக்கீங்கன்னா, தாராளமா அந்த கூடுகையில கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கூடுகை குறிச்சு நீங்க அறிவிங்க. நீங்களும் கலந்து கொள்ளுங்க. இப்ப கூட இசப்பாவோட வார்த்தைக்கு நேராய் போகலாம். அழகா ஒரு வசனம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் அப்டின்னா, அவரைப் போல மாறணும். கிரைஸ்ட் லைக் அப்படிங்கிறப்போ அவரைப் போல கிறிஸ்துவ போல மாற்றப்படணும். கிறிஸ்துவை போல வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வித்தியாசமான கோணங்கள் அவருடைய வார்த்தையினால நம்மளோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்கிற நமக்குள்ள எப்ப அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு நம்மள ஒப்புக் கொடுக்கிறோமோ, அப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்குது. இந்த வேதத்துல இடம்பெற்றிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் ஏசப்பா ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாங்க. யாரெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களுடைய வாழ்க்கை தான் அவருக்காக அநேக காரியங்களை செய்ய முடிந்தத இந்த சரித்திரங்களா நம்ம இந்த வேதத்துல படிச்சுட்டு இருக்கிறோம். அத அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும்ல. சங்கீதம் 19வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறாங்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறாங்களோ, தாழ்த்துறாங்களோ, அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் ஏசப்பா வித்தியாசமான காரியங்களை செய்து உலகத்துக்கு சாட்சியாய், உலகத்துக்கு அடையாளமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிறாங்க. யாருடைய வாழ்க்கையில அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா அநேக காரியங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரே ஒரு மனிதருடைய வாழ்க்கையில இருந்து அந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அவருடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறத மாத்திரம் நம்ம சுருக்கமா பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதர் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இது சவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். நல்ல ஒரு வேதத்தை கற்று அறிந்த ஒரு மனிதன். ஆனா கர்த்தரை நம்பல, கர்த்தரை விசுவாசிக்கல. யாரெல்லாம் இந்த ஏசப்பாவை பின்பற்றினாங்களோ அவங்களை கொலை செய்வதற்கு சம்மதித்த ஒரு மனிதன். அவங்கள கொலை செய்வதற்காக நிருபங்களை கேட்டு தமஸ்கு பட்டணத்துக்காக போற நேரத்துல கர்த்தர் அந்த சவுலை சந்திக்கிறாரு. இதுதான் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல சவுல குறிச்ச ஒரு என்ட்ரியா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அவரை குறிச்சு பார்க்கணும் அப்படின்னு என்ன போட்டிருக்கோம்னா, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அப்படின்னு சொல்லி. இதுதான் சவுளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஸ்டார்ட்டிங்கா இருக்குது. நம்ம எல்லாருக்கும் அத நல்லா வாசிச்சு பார்த்திருப்போம். அந்த இன்சிடென்ட் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சவுல் அந்த இடத்துல தமஸ்குல இருக்கிற கிறிஸ்தவங்கள கொடுமைப்படுத்தணும். அவங்கள வந்து கைது பண்ணணுங்கிறதுக்காக பிரதான ஆசாரியர்களிடத்துல போயிட்டு ஒரு நிருபங்கள கேட்டு வாங்கிட்டு தமஸ்குக்கு போகுறாரு. அவர் போயிட்டு இருக்க சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கர்த்தர் அவர சந்திக்கிறார். அப்போ ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகுது. அந்த சத்தத்துக்கு அவர் தன்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த சத்தத்திலிருந்து அவர் கேட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, "சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்?" அப்படிங்கிற ஒரு சத்தத்த அந்த சவுல் அவருடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு சத்தம் அந்த சவுலுடைய காதுகள்ல கேட்க ஆரம்பிக்குது.
கேட்ட உடனே அவர் ஏன் நீ அவருக்குள்ள இருந்த அவருடைய இருதயம் டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. அதாவது யார நம்பலையோ, யார வெறுத்தாரோ, யார பின்பற்றி போறவங்கள கொலை செய்யணும்னு சொல்லி நிருபங்கள கேட்டு வாங்குனாரோ, இன்னைக்கு அந்த மனிதர் அந்த ஒரு கடவுளுடைய சத்தம் சவுலுடைய காதுகள்ல கேட்குது. அந்த சவுலினுடைய காதுகள்ல கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை டோட்டலா அப்படி சேஞ்ச் ஆகுது. ஆண்டவரே! நீர் யார்? அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தைய அவரு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, "நீ துன்பப்படுத்துகிற இயேசு நாதா" அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சவுலுக்கு தன்னை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்தின உடனே சவுலுக்குள்ள உண்டான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, "நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆண்டவரை இதுவரைக்கும் வெறுத்த சவுல் முதல் முதலா அந்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கைய ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். "நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு" சொல்லி ஒரு கொஸ்டின கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய லைஃப் எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. இன்னைக்கு இப்படி ஒரு சத்தம் நம்மளுடைய காதுகள்ல கேட்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறணுங்கிறத இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் குடுக்கிறதுக்கு நமக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. சவுலினுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. எப்படின்னா, முதலாவது அந்த சத்தத்த கேட்கிறாரு. முதலாவது அந்த சத்தத்த கேட்டதுக்கு அப்புறம் சவுலுக்குள்ள ஒரு மாற்றம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்னா, முதலாவது அந்த சவுல் பவுலாய் மாற ஆரம்பிக்கிறாரு. சவுலுன்னு சொல்லும்போது, அவர் வந்து சபையை துன்பப்படுத்தினவரு, கிறிஸ்தவர்கள ஒடுக்கினவரு, கிறிஸ்தவர்கள எங்க பார்த்தாலும் கொலை செய்வதற்கான நிருபங்களை கேட்டு வாங்கினவரு. யார கேட்டாலும் தெரியும் இந்த சவுல் யாரு? இந்த சவுல்னா கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு சம்மதித்தவன். இந்த கிறிஸ்தவர்கள எங்க பார்த்தாலும் அவங்கள கைது பண்ணணுங்கிறதுல ரொம்ப வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். ஆனா முதலையா கர்த்தருடைய சத்தத்த கேட்டதுக்கு அப்புறம் இந்த சவுலுடைய வாழ்க்கை எப்படி மாறிருச்சு அப்படின்னா, பவுலாய் மாற்றப்படுது. 2வது ஒரு காரியம் என்ன அப்டின்னா, அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் சவுலினுடைய வாழ்க்கையில இருக்கிற சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. முதலாவது அவருக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. அந்த சவுல் பவுலாய் மாற ஆரம்பிக்கிறாரு. 2வது ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறாரோ, அந்த சித்தத்தை ஆண்டவர் சவுலினுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவர் கேட்கிறாங்க, "நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த இடத்துல ஆண்டவர அ அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போ தமஸ்குக்கு போ. நீ செய்ய வேண்டிய காரியம். நீ அந்த பட்டணத்துக்குள்ள போ. நீ என்ன செய்யணுங்கிறத உனக்காக நான் அங்க வெளிப்படுத்துவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற அந்த அனனியா மூலமாய் கர்த்தர் சவுலினுடைய வாழ்க்கையில வைத்திருந்த திட்டத்த, அந்த தரிசனத்த ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான். ஆனா நான் ஏன் இத திருப்பி நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படுது. ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய செவிகள்ல கேட்குதுன்னா, அவனுக்குள்ள எப்பேர்ப்பட்ட மாற்றங்கள், எப்பேர்ப்பட்ட ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் குடுக்குறாங்க. முதலாவது நம்மளுடைய பழைய வாழ்க்கை மாற்றப்படுது. 2வது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தம் வெளிப்படுத்தப்படுது. இதுக்கு முன்னாடி இருந்த சவுல் வேற. ஆனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் இருந்த சவுல் அவர் அவர் பவுலாய் மாறி தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கிறாரு. முதலாவது சொன்னவருடைய பழைய வாழ்க்கை மாறி பவுலாய் மாற்றப்பட்டாரு. 2வது ஒரு காரியம் என்ன அப்டின்னா, அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் ஒரு சித்தமே இல்லாம அநேகரை துன்புறுத்துறதும், அநேகரை கொலை செய்கிறதுமா அதுதான் அவருடைய வேலையாய் பார்த்து கொண்டிருந்த சவுல், ஆண்டவர்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து அந்த பட்டணத்துக்குள்ள போ. நீ என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏசப்பா அவரோட இருதயத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் பவுலினுடைய வாழ்க்கையில வைத்திருந்த சித்தம் வெளிப்பட ஆரம்பிக்குது. 3வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் எதுல வைராக்கியமா இந்த சவுல் பார்க்கப்பட்டாரோ, அந்த காரியம் மாறி கர்த்தருக்காக அவருடைய ஜீவனையும் கொடுக்கிற அளவுக்கு மரண பரியந்தம் ஏசப்பாவுக்காக நிற்கிற ஒரு இருதயம் அந்த பவுலுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி நிருபங்களை கேட்டு கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக வந்த சவுல், அதுக்கு ஆண்டவருடைய சத்தத்த கேட்டதுக்கு அப்புறம் அவர்தான் உண்மையான கிறிஸ்துன்னு அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா, அவர் அழகா அந்த பிலிப்பியர்லலாம் சொல்லப்பட்டிருப்பார். எதெல்லாம் நான் லாபமா நினைச்சேனோ, அது எல்லாத்தையும் நான் நஷ்டமும், குப்பையுமாய் நான் எண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவருக்கு லாபமா இருந்தது எதுவா இருந்திருக்கும்னா, நான் வந்து பிதாவுக்கு நான் உண்மையா இருக்கிறேன். அதாவது யாரெல்லாம்
அதாவது ஏசப்பாவ பின்பற்றி போறாங்களோ அவங்கள கொலை செய்யணும், அவங்கள இல்லாம பண்ணணுங்கிறதுல அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அவர் அந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து, அந்த காரியத்துல தன்னை ஒரு வைராக்கியம் உள்ள மனிதனாய் காட்டிக் கொண்டுட்டு இருந்தாரு இந்த சவுல். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதுக்கு அப்புறம், அவர்தான் உண்மையான கிறிஸ்துன்னு அறிந்து கொண்டதுக்கு அப்புறம், அந்த பவுல் எப்படியாய் மாற்றப்பட்டுட்டார் அப்படின்னா, எதெல்லாம் நான் லாபமா, எதெல்லாம் நான் வைராக்கியமாய் நினைத்துக் கொண்டிருந்தேனோ, அந்த காரியத்தை எல்லாம் வெறும் குப்பையும் நஷ்டமுமா எண்ணிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடரப் போறேன். நான் எதற்காய் பிடித்துக் கொள்ளப்பட்டேன்ங்கிறது பவுலுக்கு எப்ப வெளிப்படுத்தப்பட்டது? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சத்தத்த அவர் கேட்டார்ல. அந்த சத்தத்த கேட்டதுக்கு அப்புறம் தான் பவுலினுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தப்பட்டது. அழகா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். 15வது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல, அதற்கு கர்த்தர், "நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன்" என்றார் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம் வேற. சவுலுக்குள்ள இருந்த வைராக்கியம் வேற. ஆனா கர்த்தருடைய சத்தத்த கேட்டதுக்கு அப்புறம் பவுலுக்குள்ள வந்த வைராக்கியம் அது எப்படி மாறிருச்சு அப்டின்னா, எந்த இடங்கள்லலாம் அவர் ஒரு வைராக்கியத்தை காண்பித்துக் கொண்டிருந்தாரோ, அது எல்லாமே ஏசப்பாவுக்காக மாற ஆரம்பிச்சுருச்சு. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிக்க ஆரம்பிச்சுட்டாரு. மரண பரியந்தம் அந்த இடத்துல ஏசப்பாவ சாட்சியாய் சொல்லுவதற்கு அவர் போற இடத்துலலாம் பாக்குறாங்க. இவன் தான சபைகளை இவன் தான சபைகளை துன்பப்படுத்தினவன். இவன் தானே கிறிஸ்துவர்கள ஒடுக்கினவன். இவன் தானே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்களை, நிருபங்களை கேட்டு வந்தவன். ஏன்னா இந்த அனனியாவுமே அப்படிதான் சொல்லியிருப்பார். ஆண்டவர் அவருக்கு தரிசனத்த கொடுக்கும்போது, "நீ போ, நேர் தெருவுங்கிறப்பட்ட அந்த ஒரு தெருவுல வந்து சவுல் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருப்பான். அவன் வந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான்" அப்படின்னு சொன்ன உடனே அந்த அனனியாவும் ஆண்டவர பார்த்து கேட்கிறது, "ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில இருக்கிற உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனைக் குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே அந்த சவுலினுடைய பழைய வாழ்க்கையை நன்கு அறிந்திருந்ததுனால, அவர் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு வார்த்தைய சொன்னதுக்கு அப்புறம் யாராலுமே அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா கர்த்தர் மனுஷங்க பார்க்கிற விதமாய் கர்த்தர் அந்த சவுலை பார்க்கல. அந்த சவுலுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்திருந்தாரு. அவருக்கு ஒரு சத்தம் உண்டாச்சுன்னா, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிவாருங்கிறது கர்த்தர் அறிந்திருந்ததுனால தான், அந்த சவுலை கர்த்தர் சந்தித்து பவுலாய் மாற்றி, எந்த இடங்கள்ல அவருடைய வைராக்கியத்தை காண்பித்தாரோ, அந்த வைராக்கியத்தை கர்த்தருக்காக மாற்றி, அந்த இடங்கள கர்த்தருடைய நாமத்துக்காக எவ்வளவாய் அவர் பாடுபட வேண்டும்ங்கிறத ஆண்டவர் அந்த பவுலின் மேல ஒரு திட்டத்த வைத்து, அநேக தேசங்களுக்கு, கண்டங்களுக்கு ஒரு சாட்சியா எடுத்து மாற்ற ஆரம்பித்தாங்க. காரணம் என்ன அப்டின்னா, அந்த சத்தத்துக்கு பவுல் தன்னை ஒப்புக் கொடுத்தாரு. அந்த சத்தத்துக்கு பவுல் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணித்தாரு. மரண பரியந்தம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் அங்க ஒவ்வொரு ராஜாக்களுக்கு முன்னாடி போய் நிக்கும்போதுமே சொல்லுவாரு, "நான் இப்படி போனேன் தமஸ்குக்கு. நான் போகும்போது என் செவிகள்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு ஒலி என்னை சந்தித்தது. அந்த இடத்துல சவுலே, சவுலே நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிறன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன்னு" சொல்லி எங்கெல்லாம் போய் சாட்சி குடுக்க போறாரோ, அந்த இடத்துலலாம் அந்த வார்த்தைய சொல்லி கர்த்தர் அவர் மேல வைத்திருந்த காரியத்த அந்த ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய சத்தம் செவிகள்ல கேட்கப்படும்போது, அந்த இருதயத்துல கர்த்தருடைய சத்தம் தொனிக்கப்படும்போது, எந்த இடங்கள்ல ஓடி ஒளிந்தோமோ, எந்த இடங்கள்ல நிற்க முடியலையோ, எந்த இடங்கள்ல வேற ஒரு காரியத்துக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டிக் கொண்டிருந்தோமோ, அதே இடத்துல கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு இருதயத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். எப்பேர்ப்பட்டவனையும் மாற்றுகிற ஒரு சத்தம் தான் அது கர்த்தருடைய சத்தம். இன்னைக்கு அந்த சத்தம் நம்மளுடைய செவிகள்ல கேட்கப்படணும் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறாங்க. சவுலை பவுலாய் மாற்றினது கர்த்தருடைய சத்தம். இன்னைக்கு அதே ஒரு சத்தம் நம்மளுடைய செவிகள்ல கேட்கப்படும் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய பழைய வாழ்க்கையும் முற்றிலுமாய் மாற்றப்படும். ம அது நம்ம வாழ்க்கையில இருக்கிற சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. மரணபரியந்தம் அவருக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய இருதயத்தையும் கர்த்தர் மாற்றுவாரு. கடைசியா கூட என்ன அப்டின்னா, எல்லா இடங்களையும் கர்த்தருக்காக சாட்சி கொடுத்த ஒரு சத்தமும் அந்த சவுலுக்கு கேட்கப்பட்டது. எதன் மேல அவர் வைராக்கியமாய் பழைய காரியத்துக்காக வைராக்கியமா இருந்த மனுஷனையும் கர்த்தர் மேல வைராக்கியமாய் நிற்கிற ஒரு 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 இருதயத்தை அந்த சத்தம் அந்த சவுலுக்குள்ள உண்டாக்க ஆரம்பித்தது. கடைசியா கூட தன் தான் யார் என்பத அந்த சத்தம் அந்த பவுலுக்கு அதாவது நினைத்திருள வைத்தது. தன்னை இதுவரைக்கும் அவர் ஒரு வைராக்கியமான ஒரு மனுஷனாய் பார்த்துதான் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம். நல்ல ஒரு வேத ஞானம் உள்ள மனிதரா இருந்திருக்கலாம். நல்ல ஒரு பணக்காரரா இருந்திருக்கலாம். நல்ல ஒரு
வசதியுள்ள மனிதனாய் அந்த சவுல் அவருடைய பழைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அவரை சந்தித்ததுக்கு அப்புறம், அந்த சத்தம் அவருடைய காதுகள்ல கேட்டதுக்கு அப்புறம், அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், யோசனைகள் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. தான் யார் என்பத அந்த சவுல் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். அதான் அவர் சொல்றாரு, "பாவிகளில் பிரதான பாவி நான்" அப்படின்னு சொல்லி, தன்னை எவ்வளோ தூரம் தாழ்த்த முடியுமோ, தன்னை எவ்வளோ தூரம் ஒடுக்க முடியுமோ, தன்னை எவ்வளோ தூரம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, எல்லா இடங்கள்லயும் ஒடுங்கி போக முடியுமா? அந்த அளவுக்கு தன் நிலையை அவர் உணர ஆரம்பிக்கிறார் அந்த பவுல். இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு மாற்றம். ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய சத்தம் வரும்போது, ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது, அந்த மனுஷனை எல்லா சூழ்நிலைகள்ல இருந்தும் மாற்றி, அவர் விரும்புகிற பிரகாரமாய் அவருடைய வார்த்தையால மாற்ற முடியும். இது எப்போனா, அந்த வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிந்தால் மாத்திரமே. அந்த வார்த்தைக்கு நாம ஒப்புக் கொடுத்தால் மாத்திரமே. ஒருவேள சவுல் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவர் வழி விலகி போயிருந்தாரு. அந்த சத்தத்துக்கு அவர் செவி குடுக்கல. அந்த சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கல அப்டின்னா, இவ்ளோ தூரம் நம்ம அந்த சவுலை குறித்து அந்த பவுலை குறித்து நம்ம பார்த்திருக்க மாட்டோம். இத்தன நிருபங்கள் வந்திருக்காது. அவர் தேசங்களுக்கு சாட்சியாய் மாறியிருக்க மாட்டாரு. அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரோட நாமத்த சொல்லியிருக்க மாட்டாரு. அநேக தீவுகளுக்கு போயிருக்க மாட்டாரு. என்னைக்கோ அவருடைய லைஃப் ஸ்டார்ட்டிங்லயே முடிந்து போயிருக்கலாம். ஆனா, எப்போ அந்த பவுல் தன்னை அழைத்தவருடைய சத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தாரோ, இதுதான் உண்மையான ஒரு சத்தம். இதுவரைக்கும் நான் பாராட்டின வைராக்கியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கப்புறம் தான் நான் அவர் என்ன சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையின் நோக்கத்த நான் அறிந்து கொள்ளுகிறேன். இப்பதான் அவர் என் மேல என்ன சித்தம் வைத்திருக்கார், என் வாழ்க்கையினுடைய காரியம் என்ன, என் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, எல்லாத்தையுமே அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சத்தம் பவுலினுடைய செவிகள்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பவுலினுடைய வாழ்க்கை டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை நம்மளுடைய செவிகளையும் கர்த்தர் கேட்க பண்ணணும்னு சொல்லி விரும்புறாங்க. இந்த சத்தத்துக்கு நாம உண்மையாய் கீழ்ப்படிவோம். அந்த சத்தத்துக்கு நாம ஒப்புக் கொடுப்போம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளை கொண்டும் அநேக தேசங்களை, அநேக கண்டங்களை அசைப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. அந்த பவுலை போல ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரப்பான்னு சொல்லி யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் நம்மளை ஒப்புக் கொடுக்கிறோமோ, அந்த வார்த்தை வரும்போது, அந்த இன்ஸ்டன்ட்டா அந்த இடத்துல நான் அந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை கீழ்ப்படுத்துகிறோமோ, இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு திட்டம், கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்த வெளிப்படுத்தி, அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு நம்மளை சாட்சியா நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. அவர் விரும்புகிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். அந்த வார்த்தையை செவிகள்ல கேட்டு அசட்டை பண்ணாதவர்களாய், அந்த வார்த்தைக்கு தங்களை உண்மையாய் ஒப்புக் கொடுக்கிற ஒரு இருதயம் யாருக்குள்ளலாம் இருக்குதோ, அந்த இருதயத்தை கர்த்தர் கனப்படுத்துவாரு. அந்த வைராக்கியத்தை இயேசப்பா பார்ப்பாங்க. அந்த வைராக்கியம் உள்ள இருதயத்த அநேக தேசங்களுக்கு, அநேக கண்டங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவர் நம்மளையும் கொண்டு போய் சாட்சியாய் நிறுத்துவாங்க. என்னையும் ஒரு சத்தம் சந்தித்தது. என்னையும் ஒரு என்னை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்தது. இன்னைக்கு அந்த ஒளிய சந்தித்ததுனால, அந்த சத்தத்தை கேட்டதுனால, இன்னைக்கு நான் சாட்சியா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி, நாம அநேக ஜனங்களுக்கு, அநேக வாலிபர்கள், குடும்பங்களுக்கு போய் சாட்சியா நிற்பதற்கு ஆண்டவர் நம்மளை ஒரு கருவியா பயன்படுத்தணும்னு சொல்லி விரும்புறாங்க. இன்னைக்கு ஆண்டுட்ட ஒப்புக் கொடுக்க போறேன் ஆண்டவரே. என்னுடைய செவிகள்லயும் உங்க சத்தம் தொனிக்கட்டும்பா. அன்னைக்கு அந்த சவுலை பவுலாய் மாற்றின சத்தம், பவுலினுடைய வாழ்க்கை நோக்கத்தை வெளிப்படுத்தின ஒரு சத்தம், பவுல் மரண பரியந்தம் கர்த்தருக்கென்று உண்மையாய் இருப்பதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு அவருடைய செவிகள்ல கேட்ட ஒரு சத்தம், தன் நிலையை உணர செய்த ஒரு சத்தம், இன்னைக்கு எங்களுடைய செவிகள்ல கேட்கட்டும் ஆண்டவரே. அன்னைக்கு பவுலை மாற்றினவர், பவுலை சந்தித்தவர், இன்னைக்கு எங்களையும் சந்திக்க வாங்கப்பா. எங்களுடைய இருதயத்திலேயே உங்க சத்தத்தை தொனிக்க பண்ணுங்கப்பா. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை நாங்க அறிந்து கொள்ளுவதற்கு அந்த சத்தம் எங்களுடைய செவிகள்ல கேட்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை உண்மையா நாம கேட்போம் அப்படின்னா இன்னைக்கு நமக்குள்ளேயும் அந்த சத்தத்தை வெளிப்படுத்தி நமக்குள்ளேயும் அந்த வார்த்தையை நம்ம இருதயங்கள்ல தொனிக்க பண்ணி அநேக ஜனங்களுக்கு நம்மளையும் வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. இருக்கிற இடத்துல ஏசப்பாட்ட நம்ம ஒப்புக் கொடுக்க போற ஆண்டவரே, சவுலை மாற்றினது போல, பவுலாய் மாற்றினது போல இன்னைக்கு எங்க வாழ்க்கைய மாத்துங்க ஏசப்பான்னு சொல்லி உண்மையான இருதயத்தோடு கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, அப்பா இந்த நாளிலும் கூட, அப்பா ஒரு சத்தம் உண்டானது. அந்த சவுலினுடைய வாழ்க்கை பவுலாய் மாற்றப்பட்டது. உங்க வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லி நாங்க வாசிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. பேதைகளை ஞானியாக்குகிற ஒரு வார்த்தைன்னு சொல்லி வாசிச்சிருக்கிறோம்ப்பா. உங்க வார்த்தை குறைவற்றது. எந்த ஒரு ஆத்துமாக்குள்ளேயும் அப்பா ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வருகிறது தான் உங்க வார்த்தைன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு அதே ஒரு வார்த்தை எங்களுடைய இருதயங்கள்ல கேட்க பண்ணுங்க. எங்களுடைய செவிகள் உங்க வார்த்தையை கேட்கட்டும். எங்களுடைய இருதயங்கள் உங்க வார்த்தையை உணர்ந்து கொள்ளட்டும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே கேட்டுட்டு அப்படியே இருக்கிறவர்களாய் அல்ல. அந்த
அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய், அந்த வார்த்தைக்கு அப்பா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறவர்களாய், அந்த வார்த்தைக்கு எங்க வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாய் எங்கள மாத்துங்க ஏசப்பா. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். அந்த சத்தம் எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். எங்க எங்க நிலையை உணர வைக்கட்டும். நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வைக்கட்டும் ஆண்டவரே உங்க சத்தம். ஆண்டவரே எங்க வாழ்க்கையின் நோக்கத்தை கர்த்தர் அப்பா நீங்க வெளிப்படுத்தும்படியாய், உனக்கு எப்படி இந்த பவுலை ராஜ்யங்களுக்கு, தேசங்களுக்கு, கண்டங்களுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் கொண்டு போய் நிறுத்தி அநேக ஜனங்களுக்கு சாட்சியாய் மாற்றினீங்களோ, அப்பா இன்னைக்கு அதே போல எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படியாய், அநேகருக்கு சாட்சியாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கைய அப்பா தகப்பனை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இப்படி செய்ய போகிறதற்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வெஞ்சிக்க மறவாதே. ஆமென். தேங்க் யூ. மே 1ஆம் தேதி இந்த கேம்புக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. சங்கரன்கோவில் பகுதிகள சுற்றிலும் நீங்க இருக்கிறீங்க அப்டின்னா, தாராளமா அந்த கூடுகையில கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்க திருச்சபையில இருக்கிற வாலிபர்கள் யாராகிலும் இருந்தாலும், அ நீங்க இந்த கூடுகை குறிச்சு நீங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். காலையில 9:00 இருந்து ஈவினிங் 4:00 வரைக்கும் நமக்கு நடக்கும். மதிய லஞ்ச் நமக்கு அங்கேயே குடுத்துருவோம். கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணுங்கிறத தெரிந்து கொள்ளுவதற்கான ஒரு கூடுகையா இந்த கூடுகை இருக்கும். அதனால நீங்க மே 1ஆம் தேதி கவர்மெண்ட் லீவ் அன்னைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, நீங்க தாராளமா கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வாலிபர்களுக்கும் இந்த கூடுகை குறிச்சு சொல்லுங்க. தேங்க் யூ.